மற்றும் ஒரு அண்மை செய்தி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒட்டுமொத்த கூடாரமே தற்பொழுது சரிய ஆரம்பித்துவிட்டது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் 10 அமைச்சர்களின் வாழ்க்கையை முடிந்துவிடும் அளவிற்குத்தான் நீதிமன்றம் தற்பொழுது கிடுக்குப்பிடி கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காததை தொடர்ந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றியது. கிட்டத்தட்ட 15 அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவுகளும் 4 எம்பிக்கள் மீது வழக்கு பதிவுகளும் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக 10 அமைச்சர்கள், குறிப்பாக நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, தற்பொழுது KKSR போன்ற மூத்த அமைச்சர்களுக்கு தற்பொழுது நீதிமன்றமானது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை அவர்களது நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் மீண்டும் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆதாரங்களுடன் திமுகவின் அமைச்சருக்கு எதிராக கேள்விகள் எழுப்பப்படும். அதற்கு சரியான பதில்களையோ விளக்கமோ அளிக்காமல் இருந்தால் நேரடியாக நீதிமன்றமே அவர்களது அமைச்சர் பதவியையும் MLA பதவியையும் நீதிமன்றம் பறிக்கும் என்றும் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்தாலும் இதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது தப்பிப்பதற்கு என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் முதன்மை வழக்காக நடைபெறும். இதில் இருக்கக்கூடிய திமுகவின் அமைச்சர்கள் தப்பித்து விடலாம் என்று கனவில் கூட நினைக்க முடியாத அளவிற்கு மரண அடியாக விழும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ள முதல்வருக்கு இந்த அறிவிப்பு தற்பொழுது மரண அடியாக இருக்கும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியதோடு மட்டுமல்ல, திமுகவின் 10 அமைச்சர்களின் வாழ்க்கை முடிந்துவிடும் என்றும் கூறியுள்ளார்.